இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். நல்லா தேடுங்க, எங்க போன அந்த பொண்ணு? எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. ஏய், இங்கதான் இருக்கியா? வா. எவ்வளவு தைரியம் உனக்கு? இங்க பாருடி, நீ தப்பிக்கணும்னு நினைச்சது நல்ல முடிவுதான். ஆனா இதுக்கான தண்டனையும் உனக்கு பஞ்சாயத்துல கிடைக்கும். எதுவா இருந்தாலும் அங்க வந்து சொல்லு. உன்னோட மாமியார் யாருன்னு அங்க வந்து காட்டுறேன். இந்த 5 கிராமமும் பஞ்சாயத்து தீர்ப்புக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும். நாங்க நியாயத்து பக்கம் தான் இருப்போம். இந்த பொண்ணு வாழ ஆசைப்படுறா. இதுக்கப்புறம் உங்களோட முடிவு என்னன்னு நீங்க தான் சொல்லணும். சரின்னு சொன்னா அதான் நல்லது. அப்படி இல்லைன்னு சொன்னீங்கன்னா உங்க வீட்டுக்கு மின்சாரமும் தண்ணியும் கிடைக்காது. அப்படி இல்ல தண்ணியும் மின்சாரமும் வேணும்னு நினைச்சீங்கன்னா அந்த பொண்ணை வீட்டுக்கு கூட்டு போய் பாத்துக்கோங்க. ஆமாமா, அவர் சொல்றதும் சரிதான். என்னப்பா, தீர்ப்புக்கு ஒத்துக்கிறியா? நாட்டாமையா, நீங்க சொல்றத ஒத்துக்கிறேன். உனக்கு என்னப்பா, உனக்கும் சம்மந்தம் தானே? சரிங்க ஐயா, நானும் ஒத்துக்கிறேன். அப்ப இதோட பஞ்சாயத்தை முடிச்சுக்கலாம்ல? நாட்டாமையா, என்ன தீர்ப்பு இது? நீங்க ஒரு தடவை என்னோட தீர்ப்பையும் கேட்டிருக்கணும் இல்லையா? உங்ககிட்ட எதுவும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லையம்மா. தம்பி மதன், அவ உன்னோட மனைவின்னு நீ சொல்ற, ஆனா சுபோத் அவனோட மனைவின்னு சொல்றான். நாட்டாமையா, இவளுக்கு என்ன தெரியும்? இவ என்னுடைய மனைவி, இவனோட மனைவி ஒன்னும். இவன் தான் வேணும்னே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். உங்ககிட்ட நியாயம் கிடைக்கணும்னு தான் நான் உங்களை தேடி வந்திருக்கேன். எனக்கு அது போதும் ஐயா. இல்ல நாட்டாமையா, இவர் தான் போய் சொல்றாரு. நான் ஒண்ணு இவரோட மனைவி இல்ல. எனக்கும் இவருக்கும் கல்யாண சடங்குல எதுவும் நடக்கலைங்க. என்னோட உண்மையான கணவர் யாருன்னா அது சுபோத் தாங்க. நாட்டாமையா, இவ பொய் சொல்றா. நான் கடவுள் மேல சத்தியமா சொல்றேன். நீ ஏன் இப்படி பொய் சொல்ற? இவங்களை விடு. உனக்கு கடவுள் மேல கூட பயம் இல்லையா? அடையாம்பா, இப்ப எதுக்குப்பா கடவுள் இருக்கிற? சரி நீயே சொல்லு, ஓ மனைவின்னு சொல்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? நாட்டாமையா, இதோ இது எங்க கல்யாண போட்டோ பாருங்க. முன்பணத்தை வாங்கிக்கிட்டு இவளோட மாமா இவளை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. நாட்டமையா, என்னோட மாமா பணம் வாங்கினது என்னமோ உண்மைதான். ஆனா கல்யாணம் எல்லாம் பண்ணல. அதெல்லாம் வெறும் போய். உண்மைய சொல்லணும்னா இது கல்யாணமே கிடையாது. அங்க நடந்ததே வேறங்க ஐயா. வணக்கங்க. வணக்கம். வணக்கம். பொண்ணுக்கு கை கால்லாம் நல்லா தான் இருக்கு. நீ ஆசைப்பட்ட மாதிரி பொண்ணு நல்லா இருக்கா. நிச்சயமா உங்க வீட்டுக்கு ஏத்த பொண்ணா இருப்பா. இன்னும் எதுக்காக இங்க காத்துட்டு இருக்கணும்? இன்னைக்கே கல்யாணத்தை முடிச்சிட்டு நாங்க இவளை இங்க இருந்து எங்க வீட்டுக்கு கூட்டு போயிரும். இந்தாங்க, இது பொண்ணுக்கு வாங்கிக்க. சீக்கிரம் போய் அவளை தயார் பண்ணி கூட்டிட்டு வா. நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரி தான். சரி வா.
அத்தை எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டமே என்னம்மா நீ? இல்ல. இவங்களை விட ஒரு நல்ல சம்பந்தம் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. மாமா இந்த மாதிரி பண்ணாதீங்க மாமா. நீ பொட்டு வைக்கிறா. நான் சொல்றதை நேரம் கேளுங்க. ஆயிட்டு இந்த கல்யாணம் இப்போ வேண்டாம். பொட்டு வைக்கணுமா? நான் சொல்றதை முகத்தை கேளுங்க. காட்டு. இல்ல முகத்தை காட்ட காட்டு. மாட்டேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இப்ப நீங்களே சொல்லுங்க, இது ஒரு கல்யாணம்னு எப்படி எடுத்துக்க முடியும்? இங்க பாருங்க நாட்டாமையா, இது முறையா நடக்காத கல்யாணம் எனக்கு தெரியும். ஏன்னா சூழ்நிலை அப்படி இருந்துச்சு. ஆனா நம்ம முறை என்ன, ஒரு பொண்ணோட நெத்தியில ஒரு பையன் குங்குமம் வச்சுட்டானா தான் வாழ்க்கை முழுக்க அந்த பொண்ணு அந்த பையன் கூட தான் இருக்கணும். இதுக்கப்புறம் முறையா பண்டிதரை கூப்பிட்டு கல்யாணம் பண்ணி வச்சிருவோம். ஆனா இப்போதைக்கு அவங்க மாமா அத்தை சம்மதத்தோட தான் இது நடந்திருக்கு. அதனால இவ அவனோட தான் வாழ்ந்து ஆகணும். உன்னோட மாமாவையும் அத்தையையும் பஞ்சாயத்துல கூட்டு வந்து அசிங்கப்படுத்தி நிக்க வச்சுட்டல. இப்போ உனக்கு சந்தோஷமாடி? உன்னை முறையா கல்யாணம் பண்ணி அனுப்ப எங்க கிட்ட காசு இல்ல. அந்த கடவுளோட ஆசீர்வாதத்தோட உன் கல்யாணம் நடந்துச்சுன்னு பார்த்தா நீ என்னடானா? தம்பி சுபோத், அவங்களுக்கு கல்யாணம் ஆனதை போட்டோ ஆதாரமா காமிச்சிட்டாங்க. அவ உனக்கு தான் சொந்தம்ன்றதுக்கு நீ என்ன ஆதாரம் கட்ட போற? இப்படி போட்டோ ஆதாரம் வேணும்னாலும் என்கிட்டயும் இருக்கு. அவளை நான் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதுவும் விருப்பம் இல்லாம இல்ல, முறைப்படி அவளை கல்யாணம் பண்ணிருக்கேன். இங்க பாருங்க, இங்க கல்யாண வீடியோ. சுக்லா பரதரம் விஷ்ணு சசிவரணம் சுதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாகே சர்வவிக்னோபசாந்தயே மாங்கல்யம் தந்து நானேனா நம்ம ஜீவன ஹேத்துனா. அவ்வளவுதான். இப்போ நீங்க 2 பேரும் மாலையை மாத்திக்கோங்க. சரி, நீ எவ்வளவுப்பா பணம் கொடுத்த? நான் 1 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன். நீ எவ்வளவுப்பா கொடுத்த? ஐயா நான் 10 லட்ச ரூபா கொடுத்துருக்கேன். அப்படி பார்த்தா இவனுக்கு தானப்பா அந்த பொண்ணு சொந்தம். நீ எப்படிப்பா உரிமை கொண்டாட முடியும்? இது நியாயமே இல்லையே. நாட்டமையா, கல்யாணம் எனக்கானது. இவரு என் மாமாக்கும் அத்தைக்கும் பணம் கொடுத்து வற்புறுத்தி என் நெத்தியில பொட்டு வச்சிருக்காரு. இது நிச்சயம் கல்யாணமா இருக்க முடியாது. அப்புறம் நான் இவ்வளவு நாள் என் கல்யாண வாழ்க்கையை வாழல. நான் அங்க நரகத்தை தான் அனுபவிச்சேன். என்னோட வாழ்க்கையை நான் தொலைச்சிட்டேன்னு தான் சொல்லுவேன். நான் ஒரு நாள் கூட அங்க நிம்மதியா இருந்ததே இல்ல. வாயன் கூட விடுங்க வாடுறல. விடுங்க, வலிக்குது. என் அம்மா பேச்ச கேட்க மாட்டியா? சொல்லு சொல்லு, அம்மா பேச்ச கேட்க மாட்டியா? இவள முதல்ல வீட்டை விட்டு வெளியே அனுப்பு. கிராமத்துல இருந்தவள இவங்க கூட்டிட்டு வந்தா இவனோட வாழ்றதுக்கு கசக்குதா? எங்க பேச்ச கேட்கலன்னா முதல்ல இங்க இருந்து கிளம்பு. வெளியே போடி. கேட்டுக்கிட்டீல? இங்க இருக்கணும்னா பேச்ச கேட்டு ஒழுங்கா இருக்கணும். அடங்கா பிடாரித்தனம் தான் பண்ணுவானா இந்த வீட்டுல உனக்கு இடம் இல்ல. போ. இங்க இருக்க விருப்பம் இல்லைனா நீ பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கலாம். இந்த இடத்த விட்டு கிளம்பு. இன்னொரு தடவை இந்த வீட்டு பக்கம் வராத. நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. என் அம்மா சொல் பேச்சை கேட்டு இவங்க காலடியில நீ இருக்கணும். அப்படி இல்லைன்னா போ. போன்றல. என்னங்க வேண்டாம். இப்ப நீங்களே சொல்லுங்க, இப்படி வற்புறுத்தி பொட்டு வச்சுட்டா நான் அவருக்கு சொந்தமாயிடுவேனா? வலுக்கட்டாயமா நடந்தது கல்யாணம்னு நீங்க எல்லாரும் எப்படி சொல்றீங்க? நீ சொல்றதுதான் உண்மைன்னு நான் எப்படிப்பா நம்புறது? அதுக்கு ஏதாச்சும் சாட்சி இருக்கா? சாட்சியா? சாட்சி? சாட்சி இருக்கு ரிஷி. அவனுக்கு எல்லாமே தெரியும். ரிஷி ரிஷி நீயே சொல்லுப்பா. அவங்க சொல்றது அவங்க உண்மையதான் சொல்றாங்க. அட, இவனா சாட்சி சொல்ல போறான்? இந்த திக்குவாயனை எப்படி சாட்சியை ஏத்துக்கிறது? நான் இப்ப விசாரிச்ச வரைக்கும் இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பை நான் இப்ப சொல்ல போறேன். நீங்க 2 பேரும் பஞ்சாயத்து என்ன சொல்லுதோ அதை ஏத்துக்க போறீங்க. ஆக மொத்தத்துல 2 கல்யாணம் நடந்திருக்கு. நாங்க 2 பேரையும் கஷ்டப்படுத்த விரும்பல. பொண்ணு வீட்டுல பணத்தை 2 வீட்லயும் வாங்கியிருக்கீங்க. அதனால பஞ்சாயத்து முடிவு என்னன்னா 6 மாசம் இந்த மதன் வீட்லயும் இன்னொரு 6 மாசம் சுபோத் வீட்ல இருக்கணும். நீ இருக்க 6 மாசம் அவங்க என்ன சொல்றாங்களோ அந்த வேலையெல்லாம் செய்யணும். இங்க பாரு தம்பி, 6 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவளை கூட்டிட்டு போனோம். நாட்டாமையா, என்ன தீர்ப்பு இது?
எனக்கு இதுல உடன்பாடே கிடையாது. 6 மாசம் இந்த வீட்ல, 6 மாசம் அந்த வீட்ல எப்படி என்னால வாழ முடியும்? நீங்க சொல்றதை என்னால செய்ய முடியாது. எனக்கு இந்த தீர்ப்புல சந்தோஷம் இல்ல. இதை என்னால ஏத்துக்க முடியாது. அப்போ உங்க இஷ்டத்துக்கு தான் இருப்பீங்களா? பஞ்சாயத்துக்கு கட்டுப்பட மாட்டேன்னீங்கன்னா தண்ணியும் மின்சாரமும் ரத்து தான். நாட்டாம ரொம்ப சரியா தான் சொல்றாரு. இவங்க மட்டும் இந்த தீர்ப்புக்கு ஒத்துக்கல அப்படின்னா நாம இவங்களுக்கு தண்ணி கொடுக்க கூடாது. நாட்டாமையா, நான் உங்க பேச்சை மட்டும் தான் கேட்பேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அதுக்கு நான் கட்டுப்படுறேன். வா போலாம். மாட்டேன். அட வான்னு சொல்றல. வா சுஷ்மா, வா. என்ன விடு. வான்றல, வா. நீ என் கூட வந்து சொன்னா கேளு. என் கூட வா. அவன் கூட போகாத. என் கூட வா. வா. வா சுஷ்மா. என் கூட வான்னு சொல்றல. வா. சொன்னா கேளு. சுபோத், சுபோத், என்ன விடு. சுபோத், என்ன கூட்டிட்டு போயிடு. நம்ம ஊர்ல இன்னும் சில விஷயங்கள் மாறல. நம்ம நாடும் அதை விரும்பல. வாழ ஆசைப்படுற மனசுக்கு பிடிச்சவங்க கூட தான் இருக்கணும். விடு. என்ன விடு. ரூம்குள்ளேயே அடைஞ்சு கடை. நல்லா கேட்டுக்கடா. இவளுக்கு நம்ம 10 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கோம். இவளை வச்சு நம்ம 20 லட்சமா திருப்பி எடுத்தாகணும். அது வரைக்கும் இந்த நாய் இந்த வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. 6 மாசம் இந்த வீட்லயும் 6 மாசம் அந்த வீட்லயும்னு தீர்ப்பு வந்துடுச்சு. ஆனா இவ இங்க இருந்து போனா திருப்பி இந்த வீட்டுக்கு வரவே மாட்டான். நம்ம பேச்சுக்கு அவ கட்டுப்பட்டு இருக்கணும். அப்படி இல்லைன்னா கொன்னுடணும். நீங்க நினைச்சது நடக்கும். நான் இவளை பாத்துக்கிறேன். அவங்க பாவம், விட்டுருங்க. உனக்கு என்னோட இவ்வளவு அக்கறை அவ மேல? அவளை காப்பாத்தணும்னு நினைக்கிறியா? உட்கார், நான் சொல்றது கேளு. இங்க நடக்கிறதெல்லாம் திக்கு வை வச்சு வெளியே போய் சொன்னேன்னு வை, பெத்த புள்ளன்னு கூட பார்க்க மாட்டேன். கழுத்தை நெரிச்சு கொன்னுடுவேன். என்ன மன்னிச்சிடுங்க. உன் அண்ணிய காப்பாத்த நினைக்கிறியா? மன்னிக்கணுமா? மன்னிக்கணுமா? மன்னிச்சிடுங்க. மன்னிக்கணுமா? நான் மன்னிக்கணும்ல? மன்னிச்சிடுங்க. இப்பவே மன்னிக்கிறேன். வேண்டாம் 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 வேண்டாம். நீ தானே மன்னிப்பு கேட்ட? மன்னிச்சிடுங்க. மன்னிச்சிடுங்க. வேண்டாம் வேண்டாம். நான் உன்னை மன்னிக்கதான் போறேன். வலிக்கும். வேண்டாம். கைய காட்டு, கைய காட்டு. வேண்டாம். பஞ்சாயத்துல ஏதாவது சொன்ன திக்கி திக்கி பேசிட்டு இருக்கவன மொத்தமா ஊமையாக்கிடுவேன். எனக்கு பணம் திரும்ப வரணும். அது வரைக்கும் அவன் இங்கதான் இருக்கணும். சொல்லு, உண்மையை சொல்ல போறியா? பஞ்சாயத்துல பேசுவியா? அவளை காப்பாத்தணும்னு நினைச்சேன்னா நீயும் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடு. இல்ல, நான் எதுவும் பண்ண மாட்டேன். ஏன்டா இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னு இருக்கா? இப்போ அதை பத்தி யோசிச்சு எந்த பிரயோஜனமும் இல்லை. காலம் முழுக்க நீ இப்படியே தான் இருக்கணும். என்ன ஆச்சு? நீ வேண்டான்னு போனா உன்னை விட்டுறாளா? நான் என் தேவையை அடைஞ்சே தீருவேன். யார் என்ன கஷ்டப்பட்டாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை. முரண்டு பிடிக்காம நான் சொல்ற மாதிரி செய். இல்லைன்னா நிறைய கஷ்டம் அனுபவிக்க வேண்டியது இருக்கும். நான் என்ன பண்ணாலும் என்ன பண்ண சொன்னாலும் அடம் பிடிக்காம நீ அதை செஞ்சே ஆகணும். விடு, என்ன விடுங்கறல்ல. உன்னை விடுறதுக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன்.
10 லட்ச ரூபா கொடுத்து ஒன்று நான் வாங்கியிருக்கேன், புரியுதா? கொடுத்த காசுக்காகவாது ஒன்று அனுபவிச்சே தீருவேன். எனக்கு இது சரியா படலமா? நம்ம போலீஸ் கிட்ட போலாமா? பைத்தியமாடா உனக்கு? நீ மட்டும் போலீஸ் கிட்ட போனா நம்ம குடும்பத்தோட கௌரவம், மான மரியாதை எல்லாம் போயிடும். அப்படி குடும்ப மானம் போயிடுச்சுன்னா நம்ம நாக்கு புடுங்கிட்டு சாக வேண்டியதுதான். நீ 1 லட்சம் ரூபாய் தான் கொடுத்திருக்க, ஆனா அவன் உன்னை விட அதிக பணம் கொடுத்து அந்த பொண்ணை வாங்கியிருக்கான். அதுக்காக என் காதல அப்படியே விட்டுற சொல்றீங்களா? இப்போதைக்கு வேற வழி இல்லையேப்பா. நம்ம குடும்பத்தோட மானம் கேவலம் அந்த ஒரு பொண்ணால போகணுமா சொல்லு? நல்லா யோசிச்சு பாருப்பா. நம்ம மருமக இந்த பேரோடவா வீட்டுக்கு வரணும்? உன்னை எப்படியெல்லாம் வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா நீ இப்படி கல்யாணம் பண்ணிருக்க. அவ நம்ம குடும்பத்துக்கு ஏத்தவளே இல்லப்பா. வாப்பா, நம்ம வீட்டுக்கு போலாம். செம வேட்டையா இருந்துச்சு. வா. வீட்டு வேலை செய். போ. ஏய், என்னடி தூங்குற? எழுந்திரி. பெரிய மகாராணின்னு நினைப்பா? எழுந்திருச்சு வேலையை பாரு. 10 லட்சம் கொடுத்து உன்னை கூட்டிட்டு வந்தது உன்னை தூங்க வைக்கவா? எழுந்திருச்சு வேலையை பாரு. அட, காலையில எதுக்குமா இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? நீ தூங்குப்பா, தூங்கு. என்னடி உன்னை பாத்திரமா தேய்க்க சொன்ன? என் பையனுக்கு டிஃபன் பண்ணி கொடு, சீக்கிரம் வா. சீக்கிரம் பண்ணி முடி. இன்னும் நிறைய வேலை முடியாம அப்படியே நிக்குது. இவ்ளோ பொறுமையா இருந்தா எதுவும் நடக்காது. சீக்கிரம் பண்ணு. ரிஷி, என்னாச்சு? எதுக்காக அழுற? இது எப்படி ஆச்சு? அம்மா தான் இப்படி பண்ணாங்க. சுஷ்மா, உள்ள என்ன பண்ற? அத்தை, நான் உனக்கு அப்புறமா வந்து இதுக்கு மருந்து போட்டு விடுறேன்னு. கொடுத்து வச்ச பொண்ணுதான், எல்லாமே இவளுக்கு 2 கிடைக்குது. ஒரு விஷயத்தை நீ கவனிச்சியா? இவளும் சாதாரண ஆள் இல்ல, 2 பேரையும் சமாளிக்கிறவதான். இந்தாமா, ரசீதை வாங்கிட்டு போயிடு. சரி சரி, வண்டி எடு, போ போ. அவளுக்கு நல்ல கோவம் வந்துருச்சு போல வந்துட்டு இருக்கு. போகுது. என்ன வேலையை ஆரம்பிக்கலாமா? நேத்து மாதிரியே பண்ணலாமா? சொல்லு, நேற்று எப்படி இருந்துச்சுன்றது சொல்லு.
உங்ககிட்ட தான் கேட்குறேன். சொல்லு, நேற்று பண்ணது எப்படி இருந்துச்சு? ம் ம் நீ எத்தனை தடவை கேட்டாலும் என்னோட பதில் ஒண்ணுதான். எனக்கு உன் கூட வாழ்றதுல கொஞ்சம் கூட இஷ்டமே கிடையாது. என்னோட மனசும் உடம்பும் சுபோத்காக தான் இருக்கு. விட என்ன? என்னப்பா இது? நீ பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. அம்மா, என்னை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்கம்மா. இவதான் என்னோட காதலி, இப்போ என்னோட மனைவி. உள்ளவாமா. பரவாயில்லையே, மருமக ரொம்ப நல்லா டீ போடுறாப்பா. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் பொண்டாட்டியை உன் வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன்? ஆ, வார்த்தை இழந்து பேசு. அவ உன்னோட மனைவி இல்ல, என்னோட மனைவி. என்னது உன்னோட பொண்டாட்டியா? மறுபடியும் அப்படி சொல்லாத. இதே இடத்துல உன்னை அடிச்சு கொன்னுடுவேன். முடிஞ்சா கொல்றா பாப்போம். ஏய், ரெண்டு மாலை பேரும் கை விடுங்கப்பா. வைக்கிறேன். உன்னை என்ன பண்ண போற பாரு. விடாம விட மாட்டேன்டா. என்ன நீ- எங்க ஊர்ல வந்து ஏன் மேல கை வைக்கிறீங்க? நீ என்னடா இவகிட்ட பேசிட்டு இருக்க? இருப்பா. அவ ஓடிட்டா பாரு. ஏய், புடிங்க அவளை, புடிங்க, புடிங்க. அவளை சீக்கிரம் புடிங்க. நான் என்ன பண்ண போறேனே தெரியல. ஒரு பக்கம் சுஷ்மா, இன்னொரு பக்கம் என்னோட குடும்பம். இதுல பாதிக்கப்பட்டவங்க அரசாங்கத்தையும் சட்டத்தையும் நாடுவாங்களா, இல்ல சம்பந்தப்பட்ட குடும்பத்தோட மட்டுமே பேசி அந்த பொண்ணை ஒரு வட்டத்துக்குள்ள கொண்டு வருவாங்களா? கிராம பஞ்சாயத்து தீர்ப்பு ரொம்ப தப்பு. தீரும். அந்த பொண்ணோட கண்ணீருக்கும் அந்த சின்ன பையனோட கண்ணீருக்கும் நிச்சயமா ஒரு நாள் நீதி கிடைச்சே தீரும். ஒவ்வொரு நாளும் மதன் ராத்திரில வந்து அந்த சுஷ்மா பொண்ணை ரொம்பவே கொடுமைப்படுத்துறான். இது பிடிக்காம அந்த பொண்ணு தவறான முடிவு எடுத்துட்டா என்ன பண்றது? அதுக்கப்புறம் அழுது புலம்பி எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவளை நாம விட்டுடணும். வலுக்கட்டாயமா ஒருத்தங்கள ஒரு வாழ்க்கைக்குள்ள கொண்டு வர முடியாது. சுஷ்மாக்கு கண்டிப்பா நீதி கிடைச்சே ஆகணும். இந்த மாதிரி வாழ்க்கையை இழந்த பெண்கள் நம்ம நாட்டுல நிறைய பேர். சுஷ்மாக்கு அவளோட அப்பா அம்மா இல்லாம வேணாலும் போகலாம். அதனால அவ வாழ்க்கை இப்படியே போகட்டும் நம்மளாலையும் பார்த்துட்டு இருக்க முடியாது. மதன் பணம் கொடுத்தா என்ன? ஒரு பொண்ணோட வாழ்க்கைக்கு வெறும் 10 லட்சம் தானா? அதோட அந்த ஊரு பார்க்கலாம். இதுக்கு முடிவுதான் என்ன? மதன், இன்னையோட நம்ம வீட்ல அவளோட 6 மாச கணக்கு முடியுது. எப்ப பார்த்தாலும் அதை பத்தியே பேச்சு. விடுங்கம்மா. என்ன பண்ண போற? தூக்கி 10 லட்சம் ரூபாயை கொடுத்துட்டு அவளை விட்டுற சொல்றியா? அட விடுங்கம்மா, நம்ம கொடுத்த பணத்துக்கு மேல வேலை வாங்கிட்டோம். இதுக்கப்புறம் எதுக்கு அதை பத்தி பேசிக்கிட்டு? விடுங்க. பணத்துக்காக விடணும்னா அவளை எப்போ விட்டுருப்பேன்டா. இங்க பாருங்கம்மா, என்னதான் 10 நாள் அவ வந்து வீட்டில் இருந்தாலும் 100 நாளைக்கான வேலையை வாங்கிட்டு தான் நம்ம அனுப்புறோம். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அவ எப்பவுமே உங்க கால் அடியில தான் கிடப்பா. அதை நான் உறுதியா சொல்றேம்மா.
சரி, அவளை பத்தி எதுக்கு இவ்வளவு பேசிக்கிட்டே? ஐயோ என் செல்ல பையன். வா போலாம். நீ இங்க இருந்து போயிடு. நான் உன் கூட வர மாட்டேன். என்னால உன்னை இந்த நரகத்துல விட்டுட்டு போக முடியாது. அதனாலதான் கூப்பிட வந்தேன். வா போலாம். நீ ரொம்ப சுலபமா சொல்லிட்ட. கொஞ்ச நாள் இங்க கொஞ்ச நாள் அங்க. இந்த நிலைமை எப்ப மாறும்னு தெரியல. என்னால இது முடியல. ஓ, அப்ப நீ இங்கே இருக்கேன்னு சொல்றியா? நீ போ. அதான் சார் வந்துட்டார்ல உன்னை கூட்டிட்டு போறதுக்கு. 10 நாள் கழிச்சு நீ திருப்பி இங்க வந்துதான் ஆகணும். நீ இங்க இருந்த நாள் நல்லா இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி கொடுத்த வாக்க நிறைவேற்றிட்டேன். அதே மாதிரி நீயும் நடந்துக்கோ. 10 நாள் உன் வீட்டுல, அதுக்கப்புறம் 10 நாள் என் வீட்டுல. இங்க பாரு, 10 நாள் வரைக்கும் நான் இவளை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். தாராளமா நீ இவளை கூட்டிட்டு போலாம். போ. ஏன்டா நிக்கிற? அதான் அண்ணன் சொல்லிட்டான்ல. பத்து நாளைக்கு நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். 10 நாள் கழிச்சு நீ வரல, நான் என்ன பிரச்சனை பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சுபோத், இது யாரோட வீடு? என் குடும்பத்துல உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனாலதான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். இனிமே நம்ம 2 பேரும் தனியா இங்க தான் இருக்க போறோம். அப்புறம் இன்னொரு விஷயம், நான் ஒரு இடத்துல வேலைக்கு கேட்டிருக்கேன். அது கண்டிப்பா கிடைச்சிடும். அதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கையே மாறி போயிடும். நிறுத்து. சுஷ்மா, அதான் 10 நாள் ஆயிடுச்சுல, வா போகலாம். 10 நாள் ஆயிடுச்சு, வா. பத்து நாள் ஆயிடுச்சுல, இன்னும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வா. ஆடா, பொறுமையா பேசிட்டு இருந்தா என்ன ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? 10 நாள் முடிஞ்சிடுச்சுல, வா போலாம். விட்டுறாத. என்ன விட்டு போக சொன்னா கேளு. போலாம் சொல்லிட்டு விட்டுருங்க. எனக்கு வேற போல. ஒழுங்கா வாயை மூடிட்டு அழுவாம வா. விடுங்க என்ன சுபோத். பாரு இப்ப எப்படி இருக்கானே. 10 நாள் முடிஞ்சு நீயே வரணுன்றது தெரியாதா உனக்கு? இல்ல தெரிஞ்சு வேணும்னே வராம இருந்தியா?
என்ன அவனை எதுவுமே பண்ணாம விட்டுருக்கான் போலயே. அவன் எதுவும் பண்ணலையா? வாயை திறந்து எதுவும் பேச மாட்டியா? அப்படின்னா உன்னை நான் மட்டும்தான் சந்தோஷமா பாத்துக்கிறேன்ல. இந்தா, இன்னும் 15 நாளைக்கு நீ இதை தான் போட்டுக்கணும். உன்னை நான் பாத்துக்கிறேன், அதை பத்தி நீ கவலையப்படாத. சரி வா போலாம். வா. அண்ணி, என்னாச்சு ரிஷி? யார் இது? என்னோட அம்மா. உன்னோட அம்மாவா? எங்க அவங்க? கொன்னுட்டாங்க. என்ன கொலை பண்ணிட்டாங்களா? யாரு? அண்ணனும் அப்புறம் சித்தியும் உங்களையும் கொலை பண்ண போறாங்க. நீங்க இங்க இருக்க கூடாது. நீங்க எப்படியாவது இங்க இருந்து போயிடுங்க. சீக்கிரம் போயிடுங்க. ஆனா அட என்னம்மா நீங்க இந்த நேரத்துல வர சொல்றீங்க? என்ன விஷயம்? மதன், எவ்வளவு மிரட்டியும் அந்த திக்குவாய் பையன் அவன் வேலையை காட்டிட்டான். அவன் உன் பொண்டாட்டி கிட்ட எல்லா உண்மையை சொல்லிட்டான். அவளுக்கு எல்லா திட்டமும் தெரிய வந்துருச்சு. அம்மா கோவப்படாதீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. இவன் இருக்கிற வரைக்கும் நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்றது? அதான் எல்லா திட்டமும் தெரிஞ்சு போச்சே. இப்ப அவ ஊரை கூட்டி நம்ம திட்டத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டானா எல்லாம் வீணாயிடும். நினைச்சதெல்லாம் வீணாயிடும். இதுக்கு ஒரு வழி பண்ணியே ஆகணும். அவன் கதையை முடிச்சுட்டு எல்லாம் சரியாயிடும். என்னடா நீ பைத்தியமா பிடிச்சிருக்கு? எப்படி பண்ணுவ? சொல் பேச்சு கேட்காம ஆட்டமா போடுற. இப்ப அவன் சுஷ்மா கூட இருக்க, நம்ம என்ன பண்ணாலும் மாட்டிப்போம். கொஞ்சம் பொறுமையா இருங்க. சுஷ்மா இல்லாதப்ப தனியா மாட்டாமையா போயிட போறான். சரியான நேரம் வரட்டும், அப்புறம் நான் யாருன்றத அவனுக்கும் அவளுக்கும் காட்டுறேன். நீ சொல்றதும் சரியாதான் இருக்கு. ஒருவேளை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டானா அப்புறம் காலம் முழுக்க ஜெயில தாண்டா கிடக்கணும். இல்லம்மா, ஜெயிலுக்கெல்லாம் நம்ம போக மாட்டோம். என்கிட்ட ஒரு சரியான திட்டம் இருக்கு. கொலை பண்ண போறது என்னமோ நாம தான். ஆனா அந்த பழைய தூக்கி நான் சுஷ்மா மேல தான் போட போறேன். அவ என் கூட வாழ மாட்டேங்கிறாள். அப்படின்னா அவ போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இருக்கட்டும், அவ ஜெயிலுக்கு போகட்டும். என்னம்மா? பிரமாதம்டா. எவ்வளோ அற்புதமா திட்டம் போட்டிருக்க. என் அறிவு அப்படியே இருக்குடா. ரிஷி, ரிஷி எங்கப்பா இருக்க? இங்க இருக்கியா? வாப்பா. என்னாச்சு? ஒன்றும் இல்லை குழந்தை, சும்மா பேச தான் கூப்பிட்டேன். நீ எங்களுக்கு ரொம்ப குடைச்சல் கொடுக்குற. என்ன கொல்ல உன்னை போட்டு தள்ளியே ஆகணும்டா. சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிற. நான் எதுவும் பண்ணல. என்ன விடுங்க. எதுவும் பண்ணாதீங்க. என்ன பண்றீங்க நீங்க? உன்னை கொல்லாதான்டா. சொன்னா கேளுங்க. எங்க வழி கிளியர் ஆகும். பண்ணாதீங்க. கையெடு, இவனை நான் கொல்றேன். அவனை விட்டுருங்க. விடுங்க. மதன், ஓடு, ஓடு. ஐயோ, விடாதீங்க, பிடிங்க அவனை. வா வா போலாம்.
சுஷ்மா. சுபோத் சுபோத், மதனும் அவங்க அம்மாவும் சேர்ந்து ரிஷியை கொலை பண்ண நீ பாக்குறாங்க. எதுக்கு கவலைப்படாத. நான் சொப்னா மேடம் கிட்ட பேசிட்டு இப்பவே உன்னை கூப்பிட அங்க வந்துகிட்டே இருக்கேன். அதுக்கு நேரம் இல்ல, நான் அந்த போலீஸ் ஸ்டேஷன் போ சொல்றேன். நீ என்ன கூட்டிட்டு போ. சரி, நான் அப்புறம் பேசிக்கிறேன். இப்ப முதல்ல அங்க வரேன். நீ ஒரு வேலை பண்ண, யாருக்கிட்டையும் நீ எதுவும் சொல்லக்கூடாது. என்ன, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல போ. சுபாத், சுபாத், சுபாத். சீக்கிரம் 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 ஏறு. சீக்கிரம் கிளம்பு. வண்டியை எடுத்த ஒழுங்கா அவளை இறக்கி விடு. இறங்குன்றால. இப்ப நீ இறங்கலன்னா உங்க 2 பேர் தலையவும் துண்டு துண்டாக்கிடுவேன். ஒழுங்கா இறங்கு. இறங்குடின்ற என்ன உட்காந்துக்கிட்டு இருக்க? இறங்குடி. இல்ல இல்ல, இழுத்துட்டு வா. பாத்தியா, மொத்த ஊரும் வந்திருக்கு. எனக்கு கொடுத்த அவகாசத்துல நீ எப்பறம் என் பொண்டாட்டியை கூட்டிட்டு போக முடியும்? ஒழுங்கா போயிடு. இன்னும் எனக்கான நேரம் முடியலடா. என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? இவங்கிட்ட பேசுங்க. என்ன பேச வேண்டியது இருக்கு? அடிச்சு போடுங்கப்பா இவனை. வாங்க வந்து அடிங்க. அடிங்கடா. வாங்க வந்து அடிங்க. நிறுத்து நிறுத்து. தம்பி, என்னப்பாச்சு? அவங்க சித்தியும் அண்ணனும் கொலை பண்ண பாக்குறாங்க. அங்க நீ சொல்றது ஒண்ணுமே எனக்கு புரிய மாட்டேங்குதுப்பா. என்னாச்சு? என்ன என்ன கொல்ல பாக்குறாங்க. என் அண்ணன் என்னோட அம்மா. உன்னோட அண்ணனும் அம்மாவும் குடும்பப்படுத்துறாங்க. யாரப்பா? அண்ணி. சரி சரி சரி, வா வா வா, வண்டியில உட்காரு. இவனை யாராவது இழுக்கப்பா, கூட்டிட்டு போங்க. நிறுத்துங்க. என்ன பிரச்சனைங்க? அம்மா, யாருப்பா இந்த அம்மா? என்னோட பேர் சுப்னா, பெண்கள் உரிமை சங்கத்தோட தலைவினா. நீங்க இந்த பொண்ணை குடும்பப்படுத்திட்டு இருக்கீங்கல்ல, இது சட்டப்படி குற்றம். மேடம், நீங்க வெளியூர்னு நினைக்கிறேன். எங்க ஊர் வழக்கப்படி தான் இதெல்லாம் நடக்குது. மதன், நீ அடிப்பா. வாடா. ஏய், ஹேண்ட்ஸ் அப். அசஞ்சா சுட்டுடுவேன். அவளை அரெஸ்ட் பண்ணுங்க. அசையாம இல்ல. நீங்களாம் இன்னும் மாறவே இல்லைல்ல. நம்ம கிராமங்களுக்கு என்னதான் முன்னேற்றம் வந்தாலும், நம்ம நாடு என்னதான் வளர்ச்சி அடைஞ்சாலும் உங்களெல்லாம் மாத்தவே முடியாது. நீங்க பண்றதெல்லாம் எவ்வளவு பெரிய குத்தம் தெரியுமா? காலம் பூரா ஜெயிலு கோர்ட்டுன்னு அலைய போறீங்க. ஏன்னா பணம் கொடுத்துருக்கீங்க. சட்டப்படி வரதட்சணை கொடுக்கவோ வாங்கவோ கூடாது. இவனை கூட்டிட்டு போங்க. நீங்களும் வாங்க, போங்க. நட.
இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை. வா நம்ம வீட்டுக்கு போலாம். இவனையும் நம்ம கூடவே வச்சுக்கலாம். இல்ல சுபு, நான் உங்க கூட வரமாட்டேன். ஏன் வர மாட்டேன்? அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிச்சுல. இன்னும் ஒரு வேலை பாக்கி இருக்கு. அதை நான் பண்ணலனா என் வாழ்க்கை முழுக்க என்ன நான் மன்னிக்கவே மாட்டேன். இது என்னோட கடமையும் கூட. இங்க பாருங்க மேடம், நான் என்னோட வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன். இதோட நீங்க எனக்கு இன்னொரு உதவி செய்யணும். ரிஷியோட அம்மாவை எந்த இடத்துல புதைச்சு வச்சிருக்காங்கன்னு நான் பார்க்கணும். இனிமே நீ சந்தோஷமா வாழலாம். நல்லா தோண்டுங்க. நீதி ஒரு வழியா ஜெயிச்சிடுச்சு. சுஷ்மா தான் மனசுக்கு பிடிச்சவங்க போராட்டம்